அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவர் வந்து பேசிக்கலி புடவை வியாபாரம் பண்ணவர் செந்தில் பாலாஜி. அவருடைய வியாபாரம் என்னன்னா புடவை. ஈஸியாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலியை கவர் பண்ணுவார். டிசைனர் சாரி அது மாதிரி தான் துர்கா ஸ்டாலின் நம்ம கவர் பண்ணார். அதே மாதிரி சின்னம்மாக்கிட்ட இருந்த சின்னம்மாவோட அண்ணி இளவரசியை கையில் வச்சுருந்தார். அந்த அதிமுக கவர்மெண்ட்டில் இளவரசியை கையில் வச்சுன்னு இளவரசிக்கு நான் தான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி ஆடி பார்த்தார். நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவார். நான் அதுக்குள்ளே வரல, கண்ணியம் கருதி அதுக்குள்ளே வரல. ஒரு சிப்பு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வைப்பார். அவருக்கு சீட்டில் பென்சிலில் எழுதி அனுப்புவார். யார்? செந்தில் பாலாஜி. பணம் ஃபுல்லாக அவர் லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் வச்சு தான் வாங்கினார். இவ்வளோ பிரச்சனையாகி கேஸ் ஆகிக்கிறோம், வெளியிலலாம் வாங்கலை. அவர் டிஸ்டிலரிக்காரங்களாம் பணம் எடுத்து போய் கொடுப்பாங்க. அவங்க போயிடுவாங்க 8 மணிக்கு மேலே இதை மூடிட்டு போயிடுவாங்க. யார்? சென்ட்ரல் எக்ஸைஸ் அது சீல் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் 50% மேலே கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து சேரலை. அது இந்த நைட்டு 8 மணிலேருந்து நைட்டு காலை வெடிக்காத்தால் வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் செந்தில் பாலாஜி பாருங்களா அவங்க ஆளுங்களை வச்சு நடத்தி விடிய கொள்ளடிச்சார். எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குப்பா அவர்கிட்ட. அது எலெக்ஷன் வந்து அது பெரிய மேட்ரு இல்லை. அவர் எங்கே போனாலும் ஜெயிப்பார். கரூரில் மட்டும்தான் நான் ஜெயிச்சார், கோயம்புத்தூரில் கூட ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்? பணத்தை வந்து கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட டீம் இருக்குது. ஒயின் ஷாப் டீம் நடத்துறாங்களா, அது பேர் என்னது? கரூர் பாய்ஸ். ஆனால் அந்த விமர்சனத்தெல்லாம் வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் என்ன சொல்லணும், தாங்கக்கூடிய மனநிலை இருக்கணும், பக்குவம் இருக்கணும். நல்ல விமர்சனங்கள் வரும்போது அதை நான் எடுத்துக்கணும். அதில் உண்மையிலே எதிர்கட்சின்றதுனால நம்ம அதை புறந்தள்ளவும் கூடாது. அதே மாதிரி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தலைவர்களும் வந்து எதிர்கட்சியாக நடந்துக்கணும், தவிர எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக நினைக்கக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. இந்த அரசை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. விமர்சனம் பண்ணவங்களாம் நீங்கள் வந்து சிறைச்சாலைக்கு தான் அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு எந்த மீடியாவும் நீங்களோ நாங்களோ யாருமே பேச முடியாது. உண்மை நிலவரம் வந்து அரசுக்கு தெரியாமையே போயிடும். தளபதி ஸ்டாலினுக்கு எப்படி ஜால்ரா தட்டி அவரை எப்படி கவுத்தானுங்களோ, இந்த டிவி மீடியாங்களை கையில் வச்சுக்கின்னு விலைக்கு வாங்கி வச்சுக்கின்னு பண்ணாங்களோ, அதே தப்பை திரும்ப மீண்டும் ஆதவ அர்ஜுனாவும் குஷி ஆனந்தும் பண்ணக்கூடாதுன்றது தான் வேண்டுகோள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்பட்டதன் தொடர்பாக பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணக்கூடிய ஆள். ஆனால் அனிதா வந்து கைது பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜியோட வளர்ப்பு அப்படி தான். கட்சி உள்ளே வந்ததும் சரி, மாணவர்களில் சேர்ந்ததும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கலைராஜ சீட்டு வாங்கினதும் சரி, மந்திரி சபையில் இடம் பெற்றதும் சரி, அடுத்த கணம் இங்கேருந்து அமமுகவுக்கு வந்ததும் சரி, டிடிவி சார் ஸ்டாலின் போய் அவங்க ஊர்லேயே அசோகம் செந்தில் பாலாஜி 3 மாதம் ஹைலி கரப்டட் இந்தியாவிலே ஒரு கரப்டாக எம்எல்ஏ இருக்காரா, மந்திரியாக இருக்காருன்னா அது செந்தில் பாலாஜி தான். ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் கைது பண்ணுவார். அவர் மேலே வந்து ஏன்னா அவர் வந்து எப்படி போவார்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவர் வந்து பேசிக்கலி புடவை வியாபாரம் பண்ணவர். யார்? செந்தில் பாலாஜி. அவருடைய வியாபாரம் என்னன்னா புடவை. ஈஸியாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலியை கவர் பண்ணுவார். டிசைனர் சாரி அது மாதிரி தான் துர்கா ஸ்டாலின் நம்ம கவர் பண்ணார். அதே மாதிரி சின்னம்மாக்கிட்ட இருந்த சின்னம்மாவோட அண்ணி இளவரசியை கையில் வச்சுருந்தார். அந்த அதிமுக கவர்மெண்ட்டில் இளவரசியை கையில் வச்சுன்னு இளவரசிக்கு நான் தான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி ஆடி பார்த்தார். சரி, இப்போது செந்தில் பாலாஜியினுடைய கேட்டிங்களா ஆரம்பம் நீங்கள் சொன்னீங்களா, ஆரம்பமே அவர் புடவை வியாபாரம் தான். அந்த பெண்களை ஈஸியாக வந்து கவரக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் அவர். ஓகே. நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவார். எப்படி மிஸ்யூஸ்னா? நான் அதுக்குள்ளே வரல, கண்ணியம் கருதி அதுக்குள்ளே வரல. நிறைய இளவரசி அம்மாக்கிட்டலாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணார். இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கூட அருகில் இருந்ததுனால ஒரு முறை நான் கடுமையாக கண்டித்தேன். நான் நேராக கண்டித்தேன். ரூமில் சட்டமன்றத்திலே மந்திரி சபையிலே என்ன பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் இதில் போக்குவரத்து துறை அவர் இது பார்த்துருந்தார். போக்குவரத்து துறை தான். ஆமாம், போக்குவரத்து துறை பார்த்துருந்தார். அந்த டிபார்ட்மெண்ட்டே அந்த யூனியன் இருக்குல்ல, அந்த இப்போ ஆர்டிஓ இருக்காங்கன்னா பிரேக்கஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கும், சங்கத்துக்கு கொடுத்துட்டு மாசத்தினி கோடி கொடுக்குன்னு சொல்லி பண்ணிவிடுவார். அவனுக்கு என்ன பண்ணுவானு, இவ்வளோ கோடி கொடுக்குறதுனால நம்ம கட்சிக்காரங்க போனால் மதிக்கிறதுல யார் போட அப்படின்ட்டு
இப்படியே சொல்லிட்டு வந்தேன் கையை ஜாகிரதையா இரு நீ அப்படின்னு. அடுத்த நிமிஷம் கிருகை ரவி அமிச்சு அவன் என்கிட்ட சொல்லி நான் சமாதானம் பண்ண சொல்லு. முதல்ல டிபார்ட்மெண்ட்டை கையில் அடிக்க சொல்லியா கையில் துப்பு இல்லாதவன் இன்னொருத்தர்கிட்ட லீஸ் கொடுவான். டிபார்ட்மெண்ட்டே லீஸ் கொடுத்துருவாங்க. யார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு மாதம் எவ்வளோ கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு சங்கத்துக்கு இவ்வளோ, ஆர்டிஓக்கு இவ்வளோ எப்படின்னு வந்து அதில் விளையாடி பார்த்துட்டாப்புல. அதெல்லாம் கட்சிக்காரன் போய் ஒரு பேப்பரோ ஒரு டிரான்ஸ்ஃபரோ கொடுத்தா செய்ய மாட்டானுங்க. எஃப்சி பண்ணி கொடுங்க ஒரு வண்டி கேட்டால் பண்ணி தர மாட்டானுங்க. ஏன்னா இவன் தான் கப்பம் வாங்குறான்ட்டு. அவர் எப்படி சார் கரூரில் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்துல சார் அளவுக்கு அதிகமாக பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா, அப்புறம் டிஸ்டிலரியில் மாதம் 200 கோடி சம்பாதிச்சார். இது பார்த்தாரு மது 1020. இப்போ கூட மது 1020 டிரான்ஸ்போர்ட்டும் சிவசங்கர் பார்க்கல, முத்துசாமியும் பார்க்கல. ஒரு சிப்பு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வைப்பார். அவருக்கு சீட்டில் பென்சிலில் எழுதி அனுப்புவார். யார்? செந்தில் பாலாஜி. பணம் ஃபுல்லாக அவர் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் வச்சு தான் வாங்கினார். இவ்வளோ பிரச்சனையாகி கேஸ் ஆகிக்கிறோம், வெளியிலலாம் வாங்கலை. அவர் டிஸ்டிலரிக்காரங்களாம் பணம் எடுத்து போய் கொடுப்பாங்க. நாங்கள் லைட்டு அவர் வந்து எந்த வண்டியும் தெரியக்கூடாது, பேக்கு போகவும் வாங்கிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. செந்தில் பாலாஜி இப்படி தான் பணம் வாங்கினார். அளவுக்கு அதிகமாக பணம் வாங்குறதுனால அவங்ககிட்ட கரூர் பாய்ஸ்னு ஒரு 500 பேருக்கு 500லேருந்து 1000 பேர் தனியாகவே இருக்காங்க. அவர் எலெக்ஷன் நடத்துகிற விதமே வேறு. அந்த அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களை நம்ப மாட்டார் அவர். இந்த கரூர் டீம்கிட்ட கொடுத்து அந்த ப்ராப்பராக அந்த 5000 10,000 ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கட்சிக்காரங்க போய் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக போய் சிந்தாமல் சிதறாமல் போய் சேர்ப்பார் அவர். எலெக்ஷனில் வந்து எக்ஸ்பர்ட் 2 பேர் இருக்காங்க. பை எலெக்ஷன் நடத்ததில் ஒன்று அந்த கரூர் பக்கத்தில் கரூர் சைததுரசாமி, அவர் அந்த கரூர் பக்கத்தில் தும்பிவாடி, அவர் கரூர் அதுக்கு அவர் நல்லா நடத்துவார் பை எலெக்ஷன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி நடத்துவார். அங்கே வந்து அது ஹைலி ட்ரெயின்டு பர்சன் அவர். அதெல்லாம் காசாக பார்க்க மாட்டார். இப்போது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூரில் அந்த டெண்டர் எடுக்கிறது இந்த மாதிரியான ஆட்கள், அதுக்கப்புறம் அந்த ஹைவே ரிலேட்டபிளான ஆட்கள் இல்லை சார். பார் நடத்துறது ஃபுல்லாகவே சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும். மதுரையிலாம் அந்த ஊருக்காரன் தவிர வெளியாலே நடத்த முடியாதுங்க. செந்தில் பாலாஜி ஆள் போய் திருச்சி இது கரூர்லேருந்து மதுரை போய் பார் நடத்தினாங்க. பெரிய விஷயம். அந்த ஊருக்காரன் ஓட்டு கலெக்ஷன் பண்ணி எல்லாமே அதில் பார் நடத்துறதுலாம் மட்டும் நாட் ஓன்லி பார் சார். அது பார் இவங்க 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் 10 நார்மலாக 9 மணிக்கு கடை மூடணும். ஆனால் அரசாங்க கடை டாஸ்மாக 8 மணிக்கு மூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக இவங்க சரக்கு அனுப்புவாங்க. அந்த சரக்கே இது எக்ஸைஸ் டியூட்டி இருக்குல்ல, எக்ஸைஸ் டியூட்டி சீல் எல்லாமே வரும். அவங்க போயிடுவாங்க 8 மணிக்கு மேலே இதை மூடிட்டு போயிடுவாங்க. யார்? சென்ட்ரல் எக்ஸைஸ். அது சீல் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் 50% மேலே கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து சேரலை. அது இந்த நைட்டு 8 மணிலேருந்து நைட்டு காலை வெடிக்காத்தாள் வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் செந்தில் பாலாஜி பாருங்களை அவங்க ஆளுங்களை வச்சு நடத்தி விடிய கொள்ளடிச்சார். எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உண்டான அந்த ஒரு விஷயம்? செந்தில் பாலாஜிக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. இளவரசிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான் தொடர்புனா சாதாரண தொடர்பு இல்லை, அது பொது வழியில் சொல்ல முடியாத தொடர்பு. எப்படி கட்சிக்குள்ளே வந்தார்? கலைராஜன், விபி கலைராஜனுடைய மாணவர் அணியில் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். வெறும் 15 லட்ச ரூபா பணம் கொடுத்து தான் ஒரு எம்எல்ஏ சீட்டே வாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எப்படி உறவு? இப்போது துர்காமாவோட நேரடி தொடர்பு. மற்றவங்களாம் வந்து சபரேஷ் 30 மந்தி இருக்காங்கன்னா 15 பேர் வந்து சபரேஷ் அண்ணங்கிட்ட தொடர்பு இல்லை போர்ட்போலியோ போய் பார்க்கணும். 15 பேர் உதயநிதி அண்ணன்ட்ட போய் பார்க்கணும் 30 பேரில். ஆனால் இந்த ஒரு 31 பேர் இருக்கார்ல, இவர் மட்டும் டைரெக்டாக எந்த டீலிங்காக இருந்தாலும் துர்காமா கிட்ட தான். இவர் யாரையும் இவங்க 2 பேருமே பார்க்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக அங்கேயே டீலிங் வச்சுப்பார். அதான் சொன்னேன், ஒரு டிசைனர் சாரி ஸ்பெஷலிஸ்ட். இப்போவும் அந்த மாதிரி தான். இப்போ அவர்கிட்ட மொத்தம் சொத்து மதிப்பு இப்போ எவ்வளோ சார் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குப்பா அவர்கிட்ட. அது எலெக்ஷன் வந்து அது பெரிய மேட்ரு இல்லை. அவர் எங்கே போனாலும் ஜெயிப்பார். கரூரில் மட்டும்தான் நான் ஜெயிச்சார், கோயம்புத்தூரில் கூட ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்? பணத்தை வந்து கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட டீம் இருக்குது. ஒயின் ஷாப் டீம் நடத்துனாங்களா, அது பேர் என்னது, கரூர் பாய்ஸ் டீம். கரெக்டாக ப்ரபகண்டா பண்ணுறதா இருந்தாலும் சரி, திண்ணை பிரச்சாரம் பண்ணுறதாலும் சரி, வீடு வீடாக போய் டெய்லி அந்த ஒர்க்கு பண்ணுவாங்க. எலெக்ஷன் முன்னாடி ப்ரிலிமினரி ஒர்க்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒர்க்கில் வந்து இவங்கெல்லாம் கை தேர்ந்தவங்க. ஜனங்க வந்து முதல்ல போய் இவங்க காசு கொடுத்துருவாங்க. மற்றவங்களாம் இவங்க எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் போய் சேர்ந்துடும். நம்ம தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, யார் முதல்ல காசு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு வாக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம ஆர்கே நகரில் டிடிவி நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 4000 ரூபா நம்ம கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 6000 கொடுத்தோம், 10,000 கொடுத்தவங்களாம் போடல, டிடிவி சாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் மக்கள் வந்து அது பணம் வாங்கக்கூடாதுன்றதே ஒரு தப்பான விஷயம். ஆனால் அதில் ஒரு நியாய தர்மத்தை பார்க்குற ஆளுங்க நம்ம. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164